Dear people, we continue to see as how to walk in this life. இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். Hebrew 12th chapter 1st verse. எபிரேயருக்கு நிருபம் முதலாவது அதிகாரம் 12வது அதிகாரம் முதலாவது வசனம். Hebrew 12th chapter and 1st verse. Wherefore, seeing we also are compassed about is so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doth so easily beset us, and let us run with patience the race that is set before us. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறோரும் முடிக்கிறோருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். Dear people, the centrality of all Christian life is looking at Jesus and running this race. கிறிஸ்தவ வாழ்க்கையின் மையம் என்னவென்றால் இயேசுவை நோக்கி பார்த்து இந்த வாழ்க்கையை வாழுவது. So if our eyes are not fixed on Jesus alone, a whole life is a waste, a futile. நம்முடைய முழு வாழ்க்கையுமே ஒரு வீணான ஒன்று, அது வெறுமையான ஒன்று. If your eyes is not fixed upon Jesus, the central figure, I tell you, dear friend, you can't live a purposeful life in this world. உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டத்தில் இயேசு மாத்திரமில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ மாட்டீர்கள். So today I would like to take that portion, the race that is appointed, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். God has plans. தேவன் திட்டங்களை கொண்டிருக்கிறவராய், He is a God of plans, திட்டங்களை கொண்டவராக இருக்கிறார். From the beginning, when He created this world, He had a plan. ஆரம்பத்தில் இந்த உலகத்தை அவர் சிருஷ்டித்ததிலிருந்து திட்டமுள்ளவராக செயல்படுகிறவராக இருக்கிறார். For day and night, heavens and earth, land and sea, sun, moon, birds, fish, animals and humans, He has always had a plan. அவர்தாமே பகலுக்கும் இரவுக்கும், சூரியனுக்கும் சந்திரனுக்கும், ஆகாயத்துக்கும் பூமிக்கும், பறவைகளுக்கும் மீன்களுக்கும், மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கென்றும் திட்டமுள்ளவராக இருக்கிறார். In His word we see very clearly that He continues to perform His plans. இந்த வேதத்தில் பார்க்கிற ஒரு காரியம், அவர் தம்முடைய திட்டத்தை தெளிவாக தொடர்ந்து நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். There is nothing that could obstruct His plan. அவருடைய திட்டத்தை தடை பண்ணும்படியாக அங்கே ஒன்றுமே கிடையாது. In the Genesis, the first chapter, we see that all plans are good. ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்தில் அவருடைய திட்டங்கள் எல்லாம் நன்மையானவைகள் என்று சொல்லப்படுகிறது. He calls His plan very good. மிக நல்லவைகள் என்பதாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். His plan is good because the purpose it will serve. அவருடைய திட்டங்கள் நன்மையானவைகள். ஏனென்று கேட்டால்
இந்த திட்டங்களின் மூலமாக அவர் செயல்படுத்துகிறவைகள் எப்பொழுதுமே நன்மையானவைகள். இட்ஸ் குட் பிகாஸ் ஆஃப் த ஹோப் இட் வில் கிவ். அது நன்மையானது ஏனென்றால் அது நமக்கு கொடுக்கும்படியான நம்பிக்கை என்பது. இட்ஸ் குட் பிகாஸ் த லைஃப்ஸ் இட் வில் சேவ். அது ஜீவனை ரட்சிக்கும்படியான திட்டமாக இருப்படியா அது நன்மையானது. Above all, it's good simply because the God who calls it so. எல்லாவற்றுக்கு மேலாக தேவன் நன்மை என்று அழைப்பாரானால் அது நிச்சயமாக நன்மையாகத்தான் இருக்கும். Creation has got only to be created for it to be called. ஆகவே சிருஷ்டிப்பு என்பது தேவன் நன்மை என்று அழைக்கும்படியாகவே சிருஷ்டித்திருக்கிறார். So you may ask, if God has got a plan for all these things, தேவன் இவைகள் எல்லாவற்றுக்குமாக திட்டத்தை வைத்திருப்பாரானால், does he has a plan for me specifically? தேவன் எனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரா? Yes, dear people, God has got a specific plan for each and every one of us. நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தெளிவான திட்டமான நோக்கங்களை வைத்திருக்கிறார். Bible says he knows the hairs on your head, the thoughts in your mind and the hours that you will live on this earth. அவருடைய தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணிருக்கிறார். அவருடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. நீ எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்வா என்பதை குறித்து சொல்லுகிறார். He numbered your days. உன்னுடைய காலங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே இவ்விதமான ஒரு திட்டமுள்ள தேவன், if a God of such a great one could never leave the incidents for a chance. ஆகவே நிகழ்வுகளை சந்தர்ப்பம் ஏறிட்டது நிமித்தமாக என்று சொல்லுவதற்கு வாய்ப்பே கிடையாது. There are no chances. சந்தர்ப்பத்தினால் என்று சொல்லுவதற்கல்ல. There is no luck. அதிர்ஷ்டம் என்பதற்கு இல்லை. Everything God has got a wonderful plan to the minute detail. மிகச் சிறிய காரியத்துக்கும் தேவன் அவர் தெளிவான திட்டத்தை கொண்டிருக்கிறார். He is God, அவர் தேவன். In Isaiah 14 chapter 24th verse he says, ஏசாயா 14:24 சொல்லுகிறார். Isaiah 14:24, the Lord of hosts hath sworn, saying, surely as I have thought, so shall it come to pass, and as I have purposed, so shall it stand. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். So shall it stand. அவர் ஆணையிட்டு சொன்னார். So dear people, probably you may think that you have a life independent of God, or else you may live as an independent person of God. உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை குறித்து நீ எண்ணாமல் இருக்கலாம், அதன்படி வாழலாம். But dear people, God has got a plan. தேவன் ஒரு தெளிவான திட்டத்தை வைத்திருக்கிறார். As we have seen, his plan is always good. நாம் பார்த்த வண்ணமாக அவருடைய திட்டங்கள் எப்பொழுதும் மிகச்சிறந்தவைகள், சந்தேகமே இல்லை. No doubt about it. அதில் எந்த விதமான சந்தேகம் என்பது கிடையாது. அவருடைய திட்டங்கள் எல்லாமே மேலானவைகளாக இருக்கிறது, உன்னதமானவைகளாக இருக்கிறது. It's all glorious. As we have seen in Psalm 39:16,
நாம் பார்த்தவனமாக 139வது சங்கீதம் 16வது வசனத்தில், thine eyes did see my substance, it being unperfect, and in thy book all my members were written, which in continuance were fashioned when as yet there was none of them. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுந்திருந்தது. Thine eyes did see my substance. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. Of course, the substance is formed in the womb of a mother. ஒரு தாயின் கருவில் இந்த கருவானது, கர்ப்பப்பையில் இந்த கருவானது உண்டாகிறது. But even the mother does not know the exact time and date of its formation. ஆனால் தாய்க்கும் கூட அது எந்த நேரத்தில் எந்த விதத்தில் உருவானது என்பதை குறித்து தெரியாது. But God says, thine eyes did see my substance. உம்முடைய கண்கள் கண்டது. Dear people, the time on which your substance was formed was seen by God. உன்னுடைய கருவு உண்டானதை தேவனுடைய கண்கள் கண்டது. Even the Bible says the date on which the substance will be formed is also written in His book. அவைகளில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் ஒருவேற்படும் நாட்களும் எழுதியிருந்தது. So God knows in and through of you. ஆகவே தேவனுடைய உள்ளும் புறம்பும் அனைத்தையுமே அறிந்திருக்கிறார். God knows everything. தேவன் எல்லாவற்றையுமே அறிந்திருக்கிறார். So there is nothing that is hidden before sight. அவருடைய பார்வைக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. So dear people, whether you understand it not, நீ இதை விளங்கிக் கொள்கிறையோ இல்லையோ, whether you could comprehend it or not, இதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ இல்லையோ, but Bible says God sees every thought of yours. உன்னுடைய ஒவ்வொரு நினைவுகளையும் தேவன் தாமே பார்க்கிறார். God knows your every thought. ஒவ்வொரு நினைவையும் அவர் பார்க்க, He hears it, கேட்கிறார். He knows your every action. உன்னுடைய செயலையும் அறிந்திருக்கிறார். He knows everything of yours. உன்னுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். There is nothing that is hidden from thee. உனக்குன்பாக மறைவானது எதுவுமே, அவருக்குன்பாக மறைவானது எதுவுமே கிடையாது. So you could understand this and live a purposeful life. ஆகவே இதை விளங்கிக் கொண்டு ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். Your knowledge is limited. உன்னுடைய அறிவு ஒரு எல்லைக்குட்பட்டது. We don't know what will happen tomorrow. நாளைக்கு நமக்கு நடக்கிறது என்ன தெரியாது. We have plans. நமக்கு திட்டங்கள் இருக்கின்றன. But we are not sure whether we could accomplish those plans in our lives. ஆனால் அந்த திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவோமா தெரியாது. Man is occupied with full of thoughts. மனிதன் தாமே அநேக நினைவுகள் எண்ணங்களினால நிரப்பப்பட்டவனாய் வாழுகிறான். He has the plans for the future. அவன் எதிர்காலத்தை குறித்த திட்டங்கள். He has got the plans for his own self. அவனுடைய சுயத்துக்கான எண்ணங்கள், for his family, குடும்பத்துக்கான எண்ணங்கள், for his work, for job, for anything which he does. அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வேலைகள், அவன் செய்கிற எல்லாத்துக்கும் திட்டம் கொண்டிருக்கிறான். பட் பைபிள் சேஸ், அந்த வேதம் சொல்லுகிறது, we have the plans,
நமக்கு திட்டங்கள் இருக்கின்றன. But it is God who establishes the plans. ஆனால் தேவன் தான் நம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறவர். We may have thousands of thoughts. ஆயிரக்கணக்கான நினைவுகள் கொண்டிருக்கலாம். But the one who establishes your thoughts is God. ஆனால் உன்னுடைய நினைவுகளை நிலைப்படுத்துகிறவர், நிறைவேற்றுகிறவர் தேவன். How many times our thoughts are being shaped with that understanding? எத்தனை வேளைகளில் நம்முடைய விதமான விளங்குதலோடு நம்முடைய எண்ணங்கள் காணப்படுகிறது. Nebuchadnezzar said, I have built the Babylon for my own glory. நெபுகத்நேசர் சொன்னா, விதமாக என்னுடைய மகிமைக்கென்று கட்டின பாபிலோன் தேசம் அல்லவா. But God said, you will be like an animal until the realization comes into your mind, into your heart. ஆனால் தேவன் சொன்னார், நீ ஒரு மிருகத்தை போலாகி விடுவாய், உன்னுடைய நினைவுகள் மறுபடியுமாக திரும்ப மட்டுமாக. The rich man thought when the harvest was plenty, விளைச்சல் மிகுதியாக இருந்த பொழுது ஐஸ்வர்யவான் சொன்னான், I will demolish all my old barns and I will build big barns which could have a capacity of an enormous amount of grains. சொன்னா, விதமாக இந்த சூழ்நிலையில் அந்த பெரிய பணக்காரன் சொன்னா, நிறைய எனக்கு விளைச்சல் இருக்கு, ஆகவே என்னுடைய பழைய தானிய சேமிக்க கிடங்களெல்லாம் அழிச்சிட்டு புதுசாக பெருசாக கட்டுவேன். But God said, oh fool, tonight you will die. அந்த ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ மரிக்க போகிறாய். What will happen? For all the things that you inherited, even the so-called blessings of the world, which could be envied by the people of the world. ஒருவேளை ஆண்டவர் சொன்னார், நீ பெற்றிருக்கிறவைகள் எல்லாம் ஒருவேளை மக்கள் நீ பார்த்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவில் அதிகமாய் பெற்றிருக்கிறவைகளுக்கெல்லாம் என்ன நடக்கும்? So dear people, I tell you, the wisest thing in the world is to entrust your life to God. ஆகவே நீ செய்யக்கூடிய மிகச்சிறந்த காரியம் என்னன்னா, தேவனிடத்தில் உன் வாழ்க்கையை ஒப்பிப்பது. The best thing that a man could do is to entrust his whole life to God. தன்னுடைய முழு வாழ்க்கையும் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறது மிகச்சிறந்த காரியம். At his own disposal, அவருடைய செயலின்படியாக செயல்படுத்தும்படியாக. Because he has got plans for you. ஏனென்றால் உனக்கென்று அவர் திட்டங்களை வைத்திருக்கிறார். He has got the best plans for you. உனக்காக மிகச்சிறந்த காரியங்களை அவர் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். If at all you really entrust your lives to God, உன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று உன்னை நீ அர்ப்பணிப்பாயானால், I tell you, the greatest thing in the world is to entrust one's life in the hands of this living God. இந்த வாழ்க்கையில, இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு காரியம் என்னவென்றால், மிகச்சிறந்த காரியம், the best thing to entrust, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னை தேவனுக்கு ஒப்புவிப்பதே. Dear people, you may accomplish so many things in this world. இந்த உலகத்தில் நிறைய காரியங்களை நீ வாழ்க்கையில சாதிக்கலாம். You may even get all the desires of your heart. உன்னுடைய இருதயத்தினுடைய விருப்பங்களை எல்லாம் கூட நீ பெற்றுக்கொள்ளலாம். Even the world may praise thee that you are a man of purpose, accomplishing many things in this world. இந்த உலகத்தில் உலகமானது உன்னை பார்த்து, ஓ, இந்த மனிதன் அநேக காரியங்களை சாதித்த ஒரு மனிதன் என்று கூட சொல்லலாம். But I tell you, if your life is not committed to God, உன்னுடைய வாழ்க்கையானது தேவனுக்கென்று முற்றிலும் ஒப்புக்கொடாது இருக்குமானால்,
I tell you, your life is a waste. உடைய வாழ்க்கை வீண். Your life is an eternal waste. நித்தியமான ஒரு வீண் அது. Not only that, your life is a one with a lot of torment eternally. நித்தியமாய் உன்னுடைய வாழ்க்கையில நீ உபாதைப்படுகிற ஒரு வேதனை நிரம்பிய வாழ்க்கைக்குள்ளாக நீ செல்லுகிற ஒன்றாக இருக்க வேண்டும். That's why St. Paul is pleading here. அவர்தான் பவுல் விதமாய் வேண்டுகிறதை பார்க்கிறோம். God has got a plan for you. தேவன் உனக்கென்று வைத்திருக்கிறார், உனக்கென்று நியமித்திருக்கிற பாதை, the path and the race which is set before you, உனக்கென்று வைத்திருக்கிற இந்த ஓட்டம். St. Paul says 2 Corinthians 5th chapter 20th verse, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனத்தில், 2 Corinthians 5th chapter 20th verse, now then we are ambassadors for Christ, as though God did beseech you by us. I pray you in Christ's stand, be ye reconciled to God. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். We pray in Christ, be ye reconciled to God. தேவனோடு ஒப்புரவாகு. This morning, dear people, God is calling you for a life of reconciliation with God. இந்த காலையில் தேவனோடு ஒப்புரவாகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தர் என்னை அழைக்கிறார். Probably many of you may be thinking by your own standard of Christian life that you are reconciled with God. உங்களில் ஒருவேளை உங்களுடைய சொந்த கிறிஸ்தவ அளவின்படியாக வாழ்ந்து தேவனோடு ஒப்புரவான ஒரு ஒப்புரான் வாழ்க்கை நான் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கலாம். But it may not be. எல்லாம் இருக்கலாம். Because so-called Christians, even so-called people who are converted, ஏனென்று கேட்டால் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், they have their own standard of a Christian life. அவர்கள் தங்களுக்கென்று ஒரு அளவை வைத்து இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. The Bible describes much more. ஆனால் வேதம் அதை விட அதிகமாக சொல்லுகிறது. Though this morning I pray that the Spirit of God should enlighten your mind and enlighten your soul as what futility it is to have a life living in your own standard. ஆகவே இந்த காலையில் உன்னுடைய சொந்த கிறிஸ்தவ அளவுகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற வாழ்க்கையில வாழ்வதனுடைய மதியினத்தை, அறிவினத்தை நீ விளங்கிக் கொள்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன். Every Sunday you come to the church here. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் ஆலயத்துக்கு வருகிறாய். You go back, நீ திரும்பி போகிற. But the routine is not being changed. ஆனால் வழக்கமான வாழ்க்கை முறை மாற்றப்படவில்லை. There is no revolution in your heart that brings about a living real communion and connection with God. தேவனோடு கூட கொண்டிருக்கிற ஒரு உண்மையான மறுமலர்ச்சியின் மாற்றமுடைய வாழ்க்கையில் நடைபெற்றதாக சொல்ல முடியவில்லை. Of course, it is a shame that it continues for years even. இது ஒரு வெட்ககரமான காரியம் என்னவென்றால் வருடக்கணக்காக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. You think that you are a better Christian, நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்று நினைக்கிறாய். You think that you are a praying Christian, நீ ஜெபிக்கிற ஒரு கிறிஸ்தவன் என்று நினைக்கிறாய். You think that you are a Christian who reads the Bible regularly even. இந்த வேதத்தை ஒழுங்காக வாசிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை கூட உன்னிடத்தில் இருக்கிறது.
but still you have no communion with God. ஆனாலும் தேவனிடத்தில் தொடர்பில்லை. So you may ask me, then what do you mean of the Christian life according to God's word? ஒருவேளை நீங்க இப்ப கேட்கலாம், அப்படின்னா அவருடைய வார்த்தையின் அளவுகளின்படியாக வாழுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? I tell you now, நான் சொல்றேன். The life with Jesus is your Lord. தேவன் உன்னுடைய ஆண்டவராக இருப்பதுதான் அந்த வாழ்க்கை. There are 600 times in the Bible that Jesus being the Lord of a life which is committed to him. ஒரு உண்மையான அவருடைய கரத்தில் ஒப்புவிக்கப்பட்ட வாழ்க்கையில அவர் ஆளுநராக வழிநடத்துகிறவராக இருப்பதை குறித்து 600 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. Can you say honestly that God is my Lord and I really am the one who carry out, or rather under the authority of the lordship of God? ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில ஒன்று நான் கேட்கிறேன், தேவனுடைய ஆண்டவராக இருக்கிறார், அவருடைய ஆளுகையின் கீழாக, அவருடைய ஆழ்த்தத்துவத்தின் கீழாக என்னுடைய வாழ்க்கையானது செயல்படுகிறது என்பதை குறித்து உன்னால திட்டமாய் சொல்ல முடியுமா? Of course, you have plans and you pray for the plans. உனக்கு என்று திட்டங்கள் இருக்கிறது, திட்டங்களுக்காக ஜெபிக்கிறாய். I don't find fault with that even. அதை குறித்து கூட நான் தவறு என்று சொல்லவில்லை. But dear people, God is the one who rules your life absolutely and completely. என்னுடைய வாழ்க்கையில அவிதமாக தேவன் தாமே முழுமையாக என்னுடைய வாழ்க்கையினுடைய சகலத்தையும் ஆளுகை செய்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார் என்பதாக உன்னாலே சொல்ல முடிகிறதா? Every thought is being under the control of the lordship of the Lord Jesus Christ. ஒவ்வொரு எண்ணமும் கூட என்னுடைய வாழ்க்கையில அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆளுவத்துக்குள்ளாய் காணப்படுகிறதாக இருக்கிறது. Do you really agree that you are carrying out the desire of the Lord in your life? உடைய வாழ்க்கையில தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனிதர் என்று உன்னால சொல்லக்கூடுமா? Yes, dear people, God has got a plan. தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். Looking at Jesus, இயேசுவை நோக்கி எனக்கு நியமித்திருக்கிற பாதை, the path which God has appointed me. The race that is set before me, எனக்கு முன்பாக இருக்கிற அந்த ஓட்டம். What a wonderful verse it is, Psalm 23. சங்கீதம் 23 எவ்வளவு ஒரு அழகான ஒரு காரியம். Psalm 23, சங்கீதம் 23ல இந்த சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். Dear people, a sheep will be under the correction of the shepherd when it goes wrong. ஒரு ஆடு தவறாக போகும் பொழுது அந்த ஆட்டை இந்த மேய்ப்பனானவன் சரியாக திருத்தி எடுத்து செல்லுகிறான். What a wonderful thing it is. இது எவ்வளவு ஒரு அருமையான காரியமாக இருக்கிறது. The Lord is my shepherd, I'll not want. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் ஒன்றிலும் குறைபட்டிருக்கவில்லை. ஒன்றிலும் the Lord is my shepherd, I shall not want. ஒன்றிலும் நான் குறைபட்டிருக்கவில்லை. With all its fullness, நான் முழுமையான ஒரு திருப்தியோடு வாழுகிறேன். I live with all satisfaction because I delight in what God has given me.
தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறதில் நான் சந்தோஷமாய் வாழுகிறேன். The Lord is my shepherd, I will not want. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒன்றிலும் குறைபட்டு போகவில்லை. It is such a wonderful confidence of following the shepherd. மேய்ப்பனை அவிதமாக பின்பற்றும்படியான ஒரு நம்பிக்கையினுடைய வாழ்க்கைங்க. I tell you, when Christ is the captain of your salvation, இயேசு கிறிஸ்து உன்னுடைய ரட்சிப்பின் அதிபதியாக இருப்பாரானால், you have a life of confidence in this world. நீ ஒரு நம்பிக்கையின் வாழ்க்கையை கொண்டவனாக நீ வாழுகிறவனாக இருக்கிறாய். A life of confidence, நம்பிக்கையின் வாழ்க்கையின் ஓட்டமாக இது இருக்கிறது. A life of trust, வாழ்க்கையில அதை நிச்சயமாக முழு நம்பிக்கையை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. Of course we are humans. நாம் மனிதர்கள் தான், இல்லை நான் சொல்லல. But are you overcome by your own desperation, your own discouragements, உடைய சொந்த வாழ்க்கையுடைய ஏமாற்றங்கள், சோர்வினால நீ எடுத்துக்கொள்ளப்படுகிறையா? Bible says the Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒன்றிலும் குறைபடவில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, He maketh me to lie down in green pastures and leadeth me beside the still waters. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். He leadeth me. அவர் என்னை கொண்டு போய் விடுகிறார். Who is the captain of your life? உடைய வாழ்க்கையினுடைய எஜமானன் யார்? Could you follow this leadings? உடைய வழிநடத்தலை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறாயா? Dear people, this is something a different life. இது ஒன்று வித்தியாசமான வாழ்க்கை. I urge you, if you think that you are a Christian, நீ ஒரு கிறிஸ்தவன் என்று உன்னை நீ அழைத்துக் கொள்வாயனால், I honestly ask you, please examine yourself. உடைய வாழ்க்கையை நீ ஆராய்ந்து பார். It's always good to examine it now. இப்பொழுது உன்னை நீ ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. Instead of blindly saying that I follow God, நீ கண் குருடாய் போன நிலையில் ஏதோ ஆண்டவரை பின்பற்றுன்னு சொல்கிறது போல, at every step, ஒவ்வொரு அடியிலும், every day, ஒவ்வொரு நாளிலும், examining myself, am I walk in the path in which the Lord leads me? நான் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னை வழிநடத்துகிற அந்த பாதையில நான் நடந்து கொண்டிருக்கிறேனா? Am I, can I be sure? நான் நிச்சயமாக இருக்கிறேனா? Dear people, even though you have a lot of setbacks in your life, உன்னுடைய வாழ்க்கையில பல பின்னடைவுகளை கொண்டிருந்தாலும், I am afraid that you live in your own deception. For years even, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சொந்த ஏமாறுதலை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இட்ஸ் ஹாரிபிள். ஒன்று பயங்கரமான ஒரு காரியங்க. வீக் ஆஃப்டர் வீக், வாரம் வாரம் you hear God's word, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். But still you continue in your own way. ஆனால் உன்னுடைய சொந்த வழியில் நீ நடக்க பார்க்கிறாய். The Lord is not your shepherd. கர்த்தர் மேய்ப்பராக இல்லை. The Lord knows the way by which you should be led. நீ வழிநடத்தப்பட வேண்டிய பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். It is the path which is appointed by God. தேவனால் உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை. When Saint Paul was in the road to Damascus, தமஸ்குவை நோக்கி போகும்படியான வழியில் இருந்த பொழுது பவுல் சொன்னார், What do you want me to do, O God? தேவனே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? Dear people, for a Christian, ஒரு கிறிஸ்தவன்
every day, ஒவ்வொரு நாளும், every time, Lord, what I should do in this, இதில் நான் என்ன செய்வது, what I should do in that, அதில் என்ன செய்வது, Lord, you be my shepherd, ஆண்டவரே நீர் என் மேய்ப்பராக இருந்தருளும். Dear people, only God could really enlighten your mind. உன்னுடைய மனதை தேவன் மாத்திரமே பிரகாசிப்பிக்க முடியும். I know and understand unless God speaks to your heart and enlighten you. Your heart could really be a room of darkness. தேவனுடைய வாழ்க்கையில அவிதமாக உன்னுடைய இருதயத்தை பிரகாசிக்காமல் போனால் உன்னுடைய இருதயமானது ஒரு இருளடைந்த காரியமாக இருக்கு. Everything appears to be the same. எல்லாம் ஒரே இருண்டதாய் காணப்படலாம். Your future will be darkened. உன்னுடைய எதிர்காலமான இருளுள்ளதாய் காணப்படலாம். You don't have a specific way to follow. நீ பின்பற்ற முடியாத திட்டமான ஒரு உறுதியான நோக்கமாக பாதை என்பது கிடையாது. பாதை என்பது கிடையாது. Yes, you dear friend, if you are a true Christian, you are உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால், it is time that God is calling you to examine yourself. உன்னைத்தானே நீ ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவன் உன்னை அழைக்கிறார். It is not the way by which you to continue as you are. இருக்கிறவனமாக பின்பற்றும்படியான வழிமுறையை கொண்டிருப்பது அல்ல. It is now, இப்பொழுது. God says, dear people, the way that God appoints or else appointed you is, even though it may be a path of difficulty, but still it's a path of having His presence in your lives. தேவன் அமைத்திருக்கிற அந்த பாதை என்பது நம்முடைய வாழ்க்கையில கடினமுள்ளதாய் காணப்பட்டாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்படியான பாதை. The Bible says, third verse of Psalm 23, 23வது சங்கீதம் 3வது வசனத்தில், அவர் என் ஆத்துமாவை தேற்றி, He restoreth my soul. In English, it's so beautiful. அழகாக restoreth my soul. என்னுடைய ஆத்துமாவை அவர்தாமே சீர்படுத்தி, செம்மைப்படுத்தி, சரிபடுத்தி. Dear people, I tell you this morning, how is your soul? இந்த காலையில் உங்களுடைய ஆத்துமா விதமாக இருக்கிறது. Is it deviating from God's plans? தேவனுடைய திட்டங்களிலிருந்து விலகி போய் கொண்டிருக்கிறதா? Are you afraid of God's plan to carry out in your life? உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாக நீ பயப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? Are you afraid that your freedom will be taken away from you? உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சுதந்திரம் உன்னை விட்டு எடுத்துப்பட முடியும் என்பதாக பயப்படுகிறாயா? The Bible says, He restoreth my soul. என்னுடைய ஆத்துமாவை அவர் சீர்படுத்துகிறார். So this morning, God calls you and your soul to be restored in God's way and plan. ஆகவே இந்த காலையில் தேவன் தாமே அவருடைய வழியில் உன்னுடைய ஆத்துமாவை செம்மைப்படுத்தும்படியாக சொல்லும்படியாக அழைக்கிறார். A diligent person, ஒரு உண்மையான கருத்துள்ளவன் என்ன செய்வான்? Is it all? Oh, is it so? அப்படியா? I will, நான் அதற்கு இணங்கி கொடுப்பேன். But for a nominal Christian, ஆனா ஒரு பெயரலான கிறிஸ்தவன், who boasts about his own religion, அவனுடைய பக்தி குறித்து மேன்மை பாராட்டுகிறவன், he will say, oh, I am all right. இல்லை, நான் சரியாத்தான் இருக்கிறேன். Dear people, I urge you, because I always afraid when I pray for you. உனக்காக ஜெபிக்கும் பொழுது நான் எப்பொழுதுமே பயப்படுகிறேன். I truly say I am afraid. நான் பயப்படுகிறேன். Why? You may ask, why should you be afraid when you pray for me? எனக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஏன் நீங்கள் பயப்பட வேண்டும் என்று கேட்கலாம். Because I am afraid if you despise God's warnings. ஒருவேளை தேவனுடைய எச்சரிப்பை நீ புறக்கணித்து விடுவாயானால், if you think that it is a mean thing to accept God's will for you, உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வது உன்னுடைய வாழ்க்கையில் அர்த்தமுள்ளதாக இராதிருக்குமானால், probably if you carry on this for years,
அநேக ஆண்டுகளாக உடைய வாழ்க்கையில் எப்படியே நீ தொடர்ந்து போய், will your last breath also testifies that you lived a self-righteous life? உடைய கடைசி மூச்சும் கூட உடைய வாழ்க்கையில் ஒரு சுயநீதியான வாழ்க்கை வாழ்ந்து நீ மரிச்சிட்டேன்னு சாட்சி கொடுக்குமோ? Either you could continue your own self-righteousness, உன்னுடைய சுயநீதியில் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து போகலாம். You could try to build up kingdoms by your self-righteousness, உன்னுடைய சுயநீதியினால நீ ராஜ்யங்களை கூட கட்டும்படியா பிரயாசப்படலாம். Yes, everybody tries to build up their own kingdom. Even a beggar, he tries to build up his own kingdom. இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக அவன் பிரயாசப்பட, பிச்சைக்காரனும் கூட அப்படித்தாங்க. எவ்ரிபாடி, ஒவ்வொருவரும், because he wants to establish his own self-righteousness, தன்னுடைய சுயநீதியை நிலைநாட்டும்படியாக. But for a person in whom the Lord Jesus is all his righteousness, ஆனால் ஒரு மெய் கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவே அவருடைய நீதியாக இருக்கும் பொழுது, with all its fullness, இதனுடைய எல்லா நிறைவோடு கூட, with all its completeness, இதனுடைய எல்லா முழுமையோடு கூட, I tell you dear friend, you allow God's righteousness to be possessed in my life 100%. உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நீதி முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக நீ வாழ அனுமதிக்கிறாய். You agree that your righteousness is filthy rags, உன்னுடைய நீதி அழுக்கான கந்தை என்று நினைக்கிறாய். You pray that the robe of righteousness of salvation may be clothed for you, உனக்காக நீதியின் சால்வை தரிப்பிக்கும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ வஞ்சிக்கிறாய். So Lord, my righteousness is nothing but filthy rags. என்னுடைய நீதியானது அருமையானே உன்னுடைய வாழ்க்கையில் அழுக்கான கந்தை என்று உணர்கிறாய். Christ is everything for me. இயேசுவே எனக்கு எல்லாம். He is my righteousness. அவரே என்னுடைய நீதி. He is my salvation. அவர்தான் என்னுடைய ரட்சிப்பு. He is my sanctification. அவரே என்னுடைய பரிசுத்தமாக்குதல். In the pastors' meeting, I talked about Jesus, looking at Jesus, இயேசுவை நோக்கி. The hope of God living in you, the hope of Jesus living in you, உனக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியின் மூலமாக வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவானவர். Christ is all in all. இயேசுவே உனக்கு எல்லாம். He is the Lord. அவரே ஆண்டவராக இருக்கிறார். Your life is entrusted in His life, in His hands. உன்னுடைய வாழ்க்கையானது அவருடைய கரத்தில் ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிறது. This morning, dear friend, God calls you for the restoration of your soul. இந்த காலையில் ஆண்டவர் உன்னுடைய ஆத்துமாவின் சீர்படுத்தலுக்காக அழைக்கிறார். Probably you may be backslided in your heart. உன்னுடைய இதயத்தில் பின்வாங்கி போயிருக்கலாம். No desire for God. தேவனுக்கான வாஞ்சல. You are cooled down in your spiritual life. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் குளிர்ந்து போயிருக்கிறாய். Prayer is not a sweet communion with God. ஜெபம் என்பதனுடைய வாழ்க்கையில் தேவனோடு கொண்டிருக்கிற அருமையான ஐக்கியம் என்பதாய் காணப்படவில்லை. The word of God is not such a nourishing, nutritious food for your soul. வேதத்தினுடைய வார்த்தையானுடைய ஆத்துமாவுக்கு போஷாக் அளிக்கக்கூடிய விதமான ஒரு காரியமாக இல்லை. Dear friend, God wants to restore your soul this morning. இந்த காலையில் தேவனுடைய ஆத்துமாவை சீர்படுத்தும்படியாக விரும்புகிறார். Would you like to commit your life to God? தேவனுக்கு உன்னுடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுக்க விரும்புகிறாயா? Dear people, more than 45 years I live as a Christian.
45 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். But as the days are going fast more and more, என்னுடைய நாட்கள் அதிகமாய் போய் கொண்டிருக்கவில்லை. I see Christ with all its fullness is all my sufficiency. கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் முழுமையானவராக, என்னுடைய முழு எல்லாத்துக்கும் போதுமானவராக இருக்கிறார். In him dwelleth all fullness. அவரில் சகலமும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. The whole Bible points out to me to one person. இந்த வேதாகமே எனக்கு ஒரு நபரை சுட்டி காட்டுகிறது. Christianity is not a religion of something. கிறிஸ்தவ மதம் என்பது ஏதோ ஒரு காரியத்தை சார்ந்த ஒரு காரியமாக அல்ல. It's a concern with a person. ஒரு நபரை சார்ந்தது. Christianity is nothing but concern with a person. ஒரு நபரோடு இணைந்த ஒன்றாக இருக்கிறது. So what is the relationship with this person? இந்த நபரோடு கூட உன்னுடைய தொடர்பு விதமாக இருக்கிறது. Dear people, you may say that you are a born Christian, ஒரு பிறந்த கிறிஸ்தவன் என்று சொல்லலாம். Or else you may boast so many hundreds and thousands and even crores of things to justify that you are a good Christian. உங்களுடைய வாழ்க்கையில் கோடிக்கணக்கான காரியங்களை சொல்லி நான் நல்ல கிறிஸ்தவன், I'm a believer, நான் ஒரு விசுவாசி, I will go to hell, I will go to heaven when I die. You may even think, ஒருவேளை நான் மரிக்கும் பொழுது பரலோகம் போவேன். I tell you dear friend, this all depends on one thing. இந்த ஒன்று தான் சார்ந்து இருக்கிறது. Christianity is nothing but concerning a person, ஒரு நபர். Christianity is of a person, ஒரு நபரை சார்ந்து இருக்கிறது. How is your relationship with this person? இந்த நபரோடு கூட உன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியம் எவ்விதமாக பொருந்தி இருக்கிறது? St. Paul says, for me to live is Christ. அதாவது நான் வாழ்றதுனாவே எனக்கு கிறிஸ்து தான், எனக்கு கிறிஸ்து தான். கிறிஸ்துவே எனக்கு எல்லாமா. Christ is my all. This thought cherishes my and delights my heart more and more. இந்த சிந்தை என்னுடைய இருதயத்தை அதிகமாய் மகிழ்விக்கிறது. For me to live is Christ. நான் வாழுவதே கிறிஸ்து. And to die is gain. நான் மரிப்பது ஆதாயம். Last week one person rang me and said, கடைசி வாரம் ஒருத்தர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா நீங்கள் அடிக்கடி மரணத்தை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் மரித்தறதை குறித்து பேசுங்க. யூ டாக் அபவுட் த டெத் ஆஃப் yours. You must live long. நீங்கள் நீண்ட காலம் வாழணும். Because I am a well-wisher of you, I really was regretted to hear talking about your death. உங்களுடைய ஒரு நல்ல காரியத்தை விரும்ப நான் உங்களுடைய மரணத்தை குறித்து பேசுவது எனக்கு கஷ்டமாக இருக்கு. இங்கே நீண்ட காலம் வாழ. I said, death is gain. மரணம் ஆதாயம், is not a loss. St. Paul says, death is nothing to be with Christ. கிறிஸ்துவோடு கூட வாழுகிற ஒரு வாழ்க்கை. If I don't live with him today, இன்றைக்கு நான் அவரோடு வாழவில்லை என்றால், if my communion with Christ is not really genuine, அவரோடு கூட இருக்கிற அந்த வாழ்க்கை என்பது உண்மையானதாக இல்லை என்றால், how could I cherish when I go there? அதை அங்கே போகும்போது எவ்வளவுமாக நான் சந்தோஷமாக இருக்க முடியும்? I tell you dear friend, heaven is nothing but living Christ in this life is heaven. கிறிஸ்துவை இந்த வாழகத்தில் வாழுவதே பரலோகம். Dear people, this morning what do you say? இந்த காலையில் நீ என்ன சொல்ற? God wants to restore your soul. தேவனுடைய ஆத்துமாவை அவர் சரிபடுத்த விரும்புகிறார். Third verse, Psalm 23 and 3.
I would like to close with the thought of this verse. இந்த வசனத்தை மையமாக வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். He restoreth my soul, He leadeth me in the paths of righteousness for His name's sake. The path of righteousness, நீதியின் வழி. It is not my righteousness. இது என்னுடைய நீதி அல்ல. It is the righteousness of Christ. இது கிறிஸ்துவினுடைய நீதி. The righteousness which was earned by His death and resurrection. அவருடைய மரணத்தின் மூலமாக, உயிர்த்தெழுதலின் மூலமாக சம்பாதித்த இந்த நீதி. The one who loved me so much. என்னை அதிகமாய் நேசித்த ஒருவர். Many times probably you would have heard my mouth uttering one verse frequently. என்னுடைய வாய் ஒரு வசனத்தை அடிக்கடி சொல்லுகிறதை நீங்கள் ஒருவேளை கேட்டிருக்கலாம். That's nothing but Galatians 2:20. கலாத்தியர் 2:20. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. The one who loved me and gave Himself. I live by faith on Him. Nevertheless, not I, but Christ that liveth in me. I live Christ, and Christ liveth in me. நான் இயேசுவில் வாழுகிறேன், இயேசு என்னில் வாழுகிறார். Today so many so-called Christians say you could live victoriously by praying well. நான் ஜெபிக்கிறதன் மூலமாக நீ பெரிய வெற்றியாக வாழலாம். By holding on God's word, தேவனுடைய வார்த்தையை பிடிக்கிறது மூலம், by doctrine even, சத்தியத்தின் மூலமாக. So many things are being set forth today as a principle, rules for our lives. நம்முடைய வாழ்க்கையினுடைய சூத்திரமாக பல காரியங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. But the Bible points out to one thing. ஒரே காரியத்தான். It's in Christ. கிறிஸ்து தாங்க. கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்து, வேற ஒன்றுமே கிடையாதுங்க. The secret is Christ and your life is hidden in Christ. உன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவில் மறைந்திருக்கிறது. You live in Christ and live is Christ. உன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. நீ கிறிஸ்துவில் வாழுகிறாய். கிறிஸ்துவே உன்னுடைய வாழ்க்கை. கிறிஸ்துவே உன்னுடைய வாழ்க்கை. It is true, I am the way, the truth and life. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறான் ஆண்டவர் சொல்றார். It's all Christ and Christ alone. கிறிஸ்து கிறிஸ்து மாத்திரம் தாங்க எனக்கு நியமித்திருக்கிற பாதைகள். The path appointed unto me. Dear friend, this morning is the time, is Solomon, because God is in our midst. தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஏன்னா இது மிக பயபக்திக்குரிய வேலை. It is God who has spoken to you. தேவன் உன்னோடு கூட பேசியிருக்கிறார். Probably your life is frustrated very much. நீ வாழ்க்கை பல குழப்பங்களினால் இருந்திருக்கலாம். Why? Yeah. I tell you, dear friend, if Christ is not your life, கிறிஸ்துவனுடைய ஜீவனாக இல்லைன்னா, your life is so uncertain. உடைய வாழ்க்கையில் நிச்சயம் இல்லை. You may think one thing and the thing which happens will be different. நீ ஒன்று நினைக்கலாம், வேற ஒன்றுமா நடக்கும். You may like peace and desire peace. நீ சமாதானத்தை விரும்பலாம், வாஞ்சிக்கலாம், but your life will have confusion. உடைய வாழ்க்கை குழப்பமாக இருக்கலாம். You may have the fullness of its sufficiency in everything. அவருடைய முழுமையான உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறதாக நீ நினைக்கலாம். But you will live ever in lack. நீ குறைவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை முழுதுமாக இருக்கலாம். Probably you may think, why? I pray, நான் ஜெபிக்கிறேன், why God is not answering? தேவன் எனக்கு செவி கொடுப்பதில்லை. I am not a preacher who just
satisfy the carnal nature of people. மாம்ச சிந்தையின் காரியங்களை திருப்திப்படுத்துகிற ஒரு பிரசங்கி நான் அல்ல. Hundreds and thousands and crores of preachers are there. கோடிக்கணக்கான பிரசங்கிகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். Bible says they have chosen such preachers to pacify their own lust. தங்களுடைய இச்சைகளை திருப்திப்படுத்தும்படியாக போதகர்களை தெரிந்து கொள்கிறார்கள். But this is not the one, because it is not my desire. இது அவிதமானதல்ல, இது என்னுடைய விருப்பம் அல்ல. It is the desire of God. தேவனுடைய வாஞ்சை. So I beseech you solemnly, இந்த காலையில் நான் கெஞ்சி கேட்குறேன், வாழ்க்கையை வீணடிச்சிடாத. Don't waste your life. Don't waste your time. உடைய நேரத்தில் வீணடிச்சிடாத. I don't know what is the future of your life. உடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. I don't know. I tell you, a life without Christ, கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை 100% is a wasted life. 100% வீணான வாழ்க்கை தான். You may earn, நீ சம்பாதிக்கலாம். You may build, நீ கட்டலாம். You may buy, வாங்கலாம். You may sell, விற்கலாம். You may achieve this and that, இதையும் அதையும் சாதிக்கலாம். But Christ is not the center of your life. கிறிஸ்துவே உடைய வாழ்க்கையின் மையமாக இல்லைன்னா, if Christ is not everything in your life, கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் எல்லாமாக இல்லைன்னா, I tell you, your life is a futile. உடைய வாழ்க்கை வீணாக போய்விடுகிறது. Oh, the Son of God came into this world to die and give life and to be your life. தெய்வகுமார் இந்த உலகத்தில் உனக்கு ஜீவனாக இருக்கவும், உனக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். ஜீவனை கொடுக்கும் பரிபூர்ணப்பட வந்தேன். I came here to give life and for its fullness. அதனுடைய முழுமைக்குள்ளாக வந்து. What about your answer? உன்னுடைய பதில் என்ன? It is not me. நான் அல்ல. It is not to me. என்னிடத்தில் அல்ல. It is to God. The answer is to God. தேவனுக்கு பதிலளிக்க வேண்டிய நேரம். It is the Solomon time for you to answer God. தேவனுக்கு பதிலளிக்கும்படியான ஒரு விலையேறப்பட்ட நேரம். Either you may desire it or not. நீ விரும்பலாம் சரி, விரும்பலனாலும் சரி. It's time that God's. I tell you, if you are not willing to answer now, இப்பொழுது நீ பதிலளிக்க விரும்பலைனால், a day will come in which you will be bombarded with the same questions which I put forth this morning. இந்த காலையில் நான் பேசுகிற அதே வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பல விதங்களில் தாக்கி பதிலை பெறச் செய்யும். Let's pray. ஜெபிப்போம். Heavenly Father, we thank you, Lord, for this great time. கிருபையுள்ள பிதாவே, இந்த உன்னதமான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Christ is all and in all. கிறிஸ்துவே எங்களுக்கு எல்லாம். Do I possess Christ? நான் இயேசுவை சுதந்திரித்திருக்கிறேனா? Or else do I have some formulas to live this Christian life? இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழும்படியான சில சூத்திரங்களை கொண்டு வாழுகிறேனா? Oh Lord, I beg you, Lord, and I beseech you. ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் கெஞ்சி நிற்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன். Oh Lord, you are my model. நீரே என்னுடைய மாதிரியாக இருக்கிறீர். Oh Lord, you stood before Jerusalem and cried. எருசலேமை பார்த்து கதறினீர் ஆண்டவரே. இன்றைக்காக உனக்கு சமாதானத்துக்கு அடுத்தவள் அறிந்திருந்தால் நான் நலமாக இருக்கும். ஆனால் அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்குவனமாக உன்னை கூட்டி சேர்க்கும்படியாக எத்தனை தரமோ மனதாக இருந்தேன் ஆஃபன், ஆனால் உனக்கு மனதில்லை. ஐயோ ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை இந்த இடத்துல கேட்டவர்கள், அது வெளியே கேட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிதான உண்மையான மிகா பொக்கிஷமான கிறிஸ்துவை புறக்கணித்து வாழுகிற ஒரு வாழ்க்கைக்காக அவர்கள் தாமே தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக வாழ விரும்புவார்களானால், ஐயோ ஆண்டவரே, நான் ஒன்றும் சொல்ல முடியாது. I have absolutely nothing to influence their hearts.
உடைய இருதயங்களை பாதிக்கக்கூடிய காரியம் என்னிடத்தில் ஒன்றுமில்லை. But Lord, I am happy that I could preach the gospel to them. சுவிசேஷத்தை அவர்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக எனக்கு நீ ஒரு தருணத்தை கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Thy word is powerful. உம்முடைய வார்த்தை வல்லமையுள்ளது. I don't know how you will change. ஒருவேளை எந்த அளவுக்கு அவளை மாற்று. Probably all these years they have gone back from the house of God as such. அதில் இருந்த வண்ணமாகவே தேவனுடைய சபை விட்டு ஆலயத்தை விட்டு திரும்பி போன காரியம். But Lord, I plead you, Lord, let this not this one to add to that. இதுவும் அவளுடைய வாழ்க்கையில் கூட்டி சேர்க்கிற ஒன்றாய் காணப்பட வேண்டாம். Oh Lord, have mercy upon this people. இந்த மக்கள் பேரில் கிருபையாக இருந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Amen. I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண் இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidELANGO100@gmail.com. நன்றி.